கலப்படம். என்ன தலைப்புல பிரசங்கம் கேட்க போகிறோம்? கலப்படம். நீல கலப்படத்தை குறித்து நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நான் பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். பிரசங்கி 7:29 அதான் சொல்லுகிறது. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது செம்மையானவனாக உண்டாக்கினார். தேவன் மனிதனை படைத்த போது அவனிடம் எந்த குறையும் பாவமும் இருக்கவில்லை. மனிதன் நேர்மையானவனாகவும் கள்ளம் கபடற்றவனாகவும் தேவனோடு சரியான உறவில் இருக்கக்கூடிய தூய்மையான நிலையில் படைக்கப்பட்டான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஆனால் மனிதர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி, எங்க ஏதேன் தோட்டத்துல தேவன் ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்தார். என்ன சுதந்திரம்? எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம், ஒன்றை மட்டும் புசிக்க கூடாது. ஆனால் அங்கே என்ன பண்ணா கலப்படம் வந்துவிட்டது. சுதந்திரத்தை நேர் வழியாக அவர்கள் கடைபிடிக்காமல் தவறான வழியில் தன்னுடைய சுய நலத்துக்காக பேராசைக்காக இவர்கள் அதை பயன்படுத்தி விட்டார்கள். யார் மூலமாக? பிசாசினுடைய தந்திரத்தினால், பாவத்தினாலும் குழப்பத்தினாலும் தன்னைத்தானே சிக்க வைத்துக் கொண்டார்கள். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் நமக்கு கலப்படத்தை குறித்து நிறைய போதிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது கலப்படம் இல்லாதவர்களாக சிருஷ்டித்தார். ஆனால் கலப்படத்தை கலையை விதைக்கிறவன், கலப்படத்தை விதைக்கிறவன் பிசாசு, சத்துரு என்ன பண்ணிவிட்டான்? ஆதாமட்டி ஏவாட்டி என்ன பண்ணிட்டான்? கலைகளை விதைத்தான். என்ன கலைகளை விதைத்தான்? தேவன் ஒரு முறையை கொடுத்திருந்தார், இப்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அதற்கு மாறாக பேசுகிறான். வசனத்தை தேவன் தந்தால் அந்த வசனத்துக்கு மாறாக கலைகளை பிசாசு என்ன பண்ணுகிறான்? சத்துரு விதைத்து அவர்களை பாவம் செய்து விட்டான். இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவீர்கள். ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? சத்துரு என்ன சொல்லுகிறான்? இதை புசிக்கும் போது நீங்க சாக மாட்டீங்க, நீங்க தேவர்களை போல மாறிவிடுவீர்கள். பேராசையை கொடுக்கிறான், பேராசையை கொடுக்கிறான், ஆசையை தூண்டி விடுகிறான். சாகவே சாகுவதில்லை என்று சத்துரு கலையை விதைத்தான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தினந்தோறும் வருவான். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யார் தான் வருவா? சொல்லுங்க, யார் தான் வருவா? இந்த சத்துரு என்ன பண்ணுவான்டா? 2 பேர்த்தையும் உட்காந்து பேசுவான். ஏய், நான் நேத்து சொன்னேன்ல, சும்மா சாப்பிட்டு பாரு, இது சாப்பிட்றதுனால என்ன வந்துட போகுது உங்களுக்கு? இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. இல்ல இல்ல, எங்க ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, அவருக்கு வேற வேலை இல்லை, நீ சாப்பிடு, அவர் அப்படிதான் சொல்லிட்டு போவாரு. அம்மா அப்பா இருக்கும்போது, வீட்டுல இருக்கும்போது நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். அவங்க அப்படி பைக் எடுத்துட்டு இல்ல அவங்க வேலை நிமித்து வெளில போயிட்டாங்கன்னா மனசு சொல்ல, அவங்க அப்படிதான்டா சொல்லுவாங்க, நீ பாட்டுக்க நீ ஒரு மூலையில உக்காரு, நான் பாட்டுக்க நான் ஒரு மூலையில உக்காடுறேன். அவங்க வர்றதுக்கு எத்தனை மணி ஆகும்? 5 மணி 6 மணி ஆகும். அது வரை நம்ம ராஜ்யம்தான். சத்துரு கலைகளை விதைக்கிற நேரத்தை பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட நேரம், எப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் பயன்படுத்துகிறான். கலைகளை கலப்படத்தை விதைப்பதற்கு அவன் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறான். எப்ப நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வகை தேடி என்ன பண்ணுகிறான்? சொல்லுங்க, வகை தேடி சுற்றி திரிகிறான், சுற்றி திரிகிறான். எப்போ வாய்க்கும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? கலந்து எந்த விதையும் விதைக்க கூடாது. மாட்டையும் கழுதையும் 2ஐயும் சேர்த்து ஏர்ல என்ன பண்ணக்கூடாது? பூட்டக்கூடாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே இல்லை என்று பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசிகளோடு நாம் பிணைப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தூய மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். நல்ல வழியில நடக்கிறவன் தீய காரியத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று வேதம் பல இடங்கள்ல போதித்தாலும், இன்றைக்கும் இதை சரியாக வாழ முடியாமல் போராடி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலும் இருக்கிறார்கள், சபையிலும் இருக்கிறார்கள். கலப்படம் கலந்து இருக்கிறது. அவங்கள பார்த்தா எந்த குற்றமும் சுமத்த முடியாது. அவ்வளவு நன்றாக வருவார்கள், நன்றாக பயபக்தியாக இருப்பார்கள்,
சோத்திரம் சொல்லுவாங்க, கையை தூக்குனா கையை தூக்குவார்கள், ஆராதிக்க எல்லாம் செய்வார்கள். ஆனால் உள்ளே கலைகளை பிசாசு விதைத்து வைத்திருப்பான். அதுதான் அவங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சரிவை ஏற்படுத்தும், குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராதபடி தடை பண்ணுகிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்தையும் அவிவிசுவாசத்தையும் வைத்துக் கொள்ள முடியாது. ஒன்று விசுவாசமா இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், அவிவிசுவாசமா இருக்கணும். ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், அனலா இருக்கணும். ஏதாவது ஒன்னாத்தான் இருக்க முடியும், ரெண்டு இருக்க கூடாது. ஒரே ஊட்டுல கசப்பான தண்ணீரும் சொல்லுங்க, அதுக்கு தித்திப்பான தண்ணீரும் வருமா? வராது. ஏதாவது ஒன்றுதான் புறப்பட்டு வரும், ஏதாவது ஒன்றுதான் புறப்பட்டு வரும். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நன்மையும் இருக்க முடியாது, தீமையும் இருக்கக்கூடாது. இது கலப்படம். அப்படியானால் அவர்களுக்குள்ள கலப்படம் காணப்படுகிறது. விசுவாசிகளுக்கும் அவிவிசுவாசிகளுக்கும் கலந்து காணப்படுகிற குணாதிசயத்தை நமக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவிவிசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிற கலப்படம் விசுவாசிகளாகிய நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. திருட்டுத்தனம், மறைக்கிறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, திருட்டு மொழி முழிக்கிறது, செய்ததை செய்யலன்னு சொல்றது, இப்படிப்பட்ட கலப்படங்கள் உலகத்துல இன்னைக்கு என்ன பண்ணுது, இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரம், யாராவது சத்தமா வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா சத்தமா வாசிக்கிறவங்க வாசிக்கணும். மத்தேயு 13:24-30 வரை நம்ம எல்லாரும் வாசி. காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்துல சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். போதும். இங்க பார்க்கிறோம், களைகளை பற்றி ஒரு உவமையை சொல்றாரு. களைகளை பற்றி ஒரு உவமை, ரெண்டும் கலந்திருக்க கூடாது. கோதுமைக்குள்ள களை, நன்றாக கவனிங்க. கோதுமை அழிச்சிட்டு களை முளைக்கல. கோதுமை இருக்கும் போதே, கோதுமை நல்லா வளரும் போதே அதுக்குள்ள என்னதான் பண்ணுது, களையை என்ன பண்ணுது, வளர்க்குது. உங்களை அழிச்சிட்டு அங்க தீமையான காரியத்தை அவர் நாட்ட விரும்பல. நீங்க நல்லா இருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு தீமையானது என்ன பண்றான், விதைக்கிறான். நீங்க நல்லா படித்து கொண்டிருக்கும் போதே உங்க படிப்பெல்லாம் மூட்டை கட்டிட்டு பாவம் செய்ய போங்கன்னு சொல்லல, நீ படிச்சுக்கிட்டே இரு. ஆனா தீமையும் என்ன பண்ண, விதைக்கிறான். நல்லது செஞ்சு கொண்டே தீமையும் களை விதைக்கப்படுகிறது. கோதுமைக்குள்ள களை, கோதுமை செடியும் இந்த களையும் இனம் கண்டுபிடிக்க முடியல. கோதுமை எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த களை செடியும் இருக்கு. நெல் பயிர் செய்யும் போது, பயிர் செய்யும் போது சில களை செடிகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். சில களைகள் பார்த்தீங்கன்னா அந்த நெல் பயிர் மாதிரியே இருக்கும். ஒருவேளை இதுவும் நெல்லா இருக்குமோ அப்படின்னு நம்ம விடுவோம். ஆனா அது வளர்ந்து கதிர் விடும் போதுதான் தெரியும் இது என்னது. சொல்லுங்க, இது என்னது, களை. அப்படி சில நெல் பயிர்களுக்கு ஊடாக அப்படி களைகள் இருக்கும். அதனால களைய சத்துரு விதைக்கும் போது உங்களை பாவம் செய்ய வச்சுட்டு நன்மையை விட்டுட்டு அப்படிலாம் கொண்டு வர மாட்டான். நீங்க நல்லா சில காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போதே, நீங்க நல்ல ஊழிய செய்து கொண்டிருக்கும் போதே, நல்லா பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே, நல்ல பாடல் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே, நீங்க நல்லா படித்து கொண்டிருக்கும் போதே தான் சத்துரு எதை விதைக்கிறான், சொல்லுங்க, களைகளை விதைக்கிறான். உங்களை இதை விட்டு பிரிச்சுட்டு போயிட்டு களைகளை விதைக்கல, இங்க இருக்கும் போதே களைகளை விதைக்கிறான். கோதுமைக்குள் களைகள். வசனத்தை விதைக்கும் போதே வசனத்தை குறித்து தவறான போதனைகள் விதைக்கப்படுகிறது. இப்ப நான் ஒரு டீச்சிங் பண்ணிட்டே இருக்கிறேன், ஒரு போதனை செய்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு கலையை விதைச்சிருவான். என்னன்னா, அவர் சொல்லிட்டு தான் இருப்பாரு, அவர் சொன்னது சொல்லட்டும் விடு, அது என்ன, அது அவருக்கு, உனக்கு இல்லை, அதுதான் பக்கத்துல இருக்கான் பாரு, இவனுக்கு தான் அது. இப்படி கலைகளுக்கு, கோதுமைகளுக்குள்ளே கலைகளை விதைத்து கொண்டிருக்கிறவன் பிசாசு. வயலும் உலகமும் கலையும் அபிவிசுவாசிகளை குறிக்கிறது. ஆனா தேவராஜ்யம் நல்ல விதை உத்தம விசுவாசிகளை குறிக்கிறது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, சுவிசேஷத்தினாலே உண்மையான விசுவாசிகளை உலகம் முழுவதும் நாட்டி இருப்பது போல, உலகம் முழுவதும் ரட்சித்து வைத்திருப்பது போல, சாத்தானும் தேவனுடைய சத்தியத்திற்கு எதிராக கிரியை நடப்பிக்கும்படி அவனும் என்ன பண்றான், ஆத்துமாதாயம் பண்ணி அங்கங்க என்ன பண்றான், மக்களை நாட்டி வச்சிருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? தேவ வார்த்தைக்கு எதிராக பேச அவனுடைய திட்டமே அதான். எப்படி இயேசு விசுவாசிகளை, உண்மை விசுவாசிகளை, நீதிமான்களை, பரிசுத்தவான்களை நிலைநாட்டி வைத்திருக்கிறாரோ அதே போல சத்துருவும்
அவனுடைய வேலையை செய்வதற்கு, தேவராஜ்யத்துக்கு எதிராக பேசுவதற்கு, தேவராஜ்யத்துக்கு எதிராக செயல்படுவதற்கு அவிவிசுவாசிகளை ஆங்காங்கே அவன் நிலைநாட்டி வைத்திருக்கிறான். கலைகள் காணப்படுகிறது, கலைகள் காணப்படுகிறது. ஆண்டவர் சொன்னாரு, இரண்டும் ஒன்றாக வளரட்டும். நீங்கள் இரண்டும் ஒன்றாக வளர்கிறது. எதுவும் நல்லவர்களும் தீயவர்களும், கலையும் பயிரும், நன்மையும் தீமையும், பாவமும் பரிசுத்தமும் ரெண்டும் ஒன்றாக வளரட்டும். என்ன ஆண்டவரே எப்படி சொல்றீங்க? ரெண்டும் ஒன்னா வளர்ந்தா என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? ஏதாவது ஒண்ணுதானே வளரணும். இது சொல்லப்படுறதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க நன்றா புரியும். ரெண்டும் ஒன்றாக வளர சொன்னா அப்ப ஒரு மனுஷன் பாவமும் செய்யலாம், பரிசுத்தமாவும் இருந்தா இருந்துக்கலாமா? இல்ல. அதை குறித்து இங்க அவர் சொல்ல வரல. என்ன சொல்ல வராருன்னா, சுவிசேஷம் என்னும் நற்செய்தி கால வரைக்கும் இப்படி இரண்டும் ஒன்றாக வளரும். அது சொல்லப்பட்டது என்னன்னா, பரிசுத்தமும் உலகத்துல இருக்கும், நீதிமான்களும் இருப்பார்கள், துன்மார்க்கரும் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் வளர்கிறார்கள், ரெண்டு பேரும் வாழ்றாங்க. அப்படித்தானே? இந்த உலகத்துல ரெண்டு பேருமே வாழ்றோம். நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், சபைக்கு போறவர்கள் இருக்காங்க, சபைக்கு போகாதவர்கள் இருக்கிறார்கள், பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், பாவம் செய்ய, ரெண்டும் ஒன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், ரெண்டு ஒன்றாக விடுங்கள், வளர விடுங்கள். இது எப்படின்னா, இது புத்தி சொல்லி கேட்காத கூட்டம், இது எவ்வளவு ஆலோசனை சொல்லியும் தன்னை திருத்தி கொள்ளாத கூட்டம், தேவன் எச்சரித்தும் கீழ்ப்படியாத கூட்டத்தை தான் கடைசியில சொல்றார், ரெண்டும் ஒன்றாக வளரட்டும். முடிவில நான் தூதர்களை அனுப்பி முதலாவது கோதுமையை சேர்க்கிறதுக்கு முன்பாக முதல்ல எதை தான் நான் புடுங்க போறேன்? களைகளை புடுங்கி கட்டாக கட்டி அக்கினியில் என்ன பண்றேன்? போட்டு விடுவேன். ஒருவனுக்கு எவனவோ எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. திருச்சபையின் ஒழுக்கத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்று கண்டிப்பு கொடுக்கப்படுகிறது. தேவன் அது குறித்து நிறைய இடங்கள்ல போதித்திருக்கிறார். ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக தீமை செய்தால் நீ போய் அவன் தனியா இருக்கும்போது அவங்க கூட பேசு, அப்புறம் சபை மூப்பரோட கூட போய் பேசு. அப்பயும் அவன் கீழ்ப்படியிலையா, அவன் உனக்கு அந்நியனாக இருப்பானாக. அப்ப ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார், ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் மனம் திரும்புவதற்கு. அப்படியும் திருந்தாதவர்கள் தான் அவர் சொல்றார், ரெண்டும் ஒன்னா வளரட்டும், விடு. சொல்லி பார்த்த கேட்கல, கேட்காத என்ன பண்ண? நான் பிடிங்கிற ஆண்டவரை, நீ எல்லாம் ஒன்னும் புடுங்க வேணாம். நீ புடுங்கன்னா என்ன பண்ணுவேன்? ரெண்டையும் என்ன பண்ணுவேன்? நல்லதையும் உனக்கு தெரியாது, கெட்டதும் உனக்கு தெரியாது, ரெண்டையும் சேர்த்து பிடிங்கிருவேன். அதனால பாதிப்பு நல்ல செடிக்கும் பாதிப்பாகும். ரெண்டையும் விட்டுரு. என்ன பண்றது? விட்டுரு. சில நேரம் நமக்கு சில விஷயங்களை பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள், வளர விட்டு கலைகளையும் வளர விடு. ஆனால் அப்படி கலைகள் வளர்ந்து வரும்போது, கலப்படம் ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படும் போது அவனுக்கு நான் நிறைய வாய்ப்பை நாம் தருவேன். அந்த வாய்ப்பில் அவன் மனம் திரும்பி வந்தால் மனம் திரும்பி வரட்டும். இல்லாவிட்டால் அறுவடை காலத்தில், அது இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது கலைகளுக்கு தான் நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் தான் களஞ்சியத்துல நம்மள என்ன பண்ணுவாரு? நல்ல விதைகளை, கோதுமை மணியை அவர் என்ன பண்ணுவார்? களஞ்சியத்திலே சேர்ப்பார். சில நேரங்களில் பல காரியங்கள் தேவ பிள்ளைகளை போல தோற்றமளிப்பார்கள். 2 கொரிந்தியர் 11:3 அதான் சொல்லுது. வாசி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பல காரியங்களில் தேவ பிள்ளைகளை போல தோற்றம் அளிப்பார்கள், ஆனால் அவருடைய செயல்கள் வித்தியாசமாக இருக்கும். ரெண்டும் ஒன்றாக வளர விடும் போது நாம் எவ்வளவு சொல்லி பார்க்கிறோம், எவ்வளவோ காரியங்களை நாம் அறிவுறுத்துகிறோம், கேட்காவிட்டால் நாம் என்ன செய்வது? ஆண்டுடைய கரத்திலே விட்டுவிட வேண்டியதுதான். ஆனால் இங்கே இன்னொரு காரியத்தை தேவன் நமக்கு சொல்லுகிறார். அதையும் நாம் 24, 25 வாசிக்கலாம். 25 வாசிங்கள். மனுஷர், அதே அதிகாரம் மத்தேயு 13:25, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு நல்லா கவனிங்க, நல்ல விதையத்தான் விதைக்கிறோம். மனுஷனை தேவன் நல்லவனாக உண்டாக்கினார். ஆனால் இந்த கலைகள் மனுஷனுக்குள்ள எப்படி வந்தது? பாவம் செய்த போது வந்து விட்டது. இங்கு சொல்ல போறது, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான்.
அப்படின்னா என்ன? மனுஷன் தூங்கும் போது, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும்போது, மனிதர்கள் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில சோம்பல், விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும்போது, அப்படி விழிப்புணர்வு ஜெபம் இல்லாமல், வேதத்தை வாசிக்காமல், ஆராதிக்காமல், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நேசிக்காமல் விட்டுவிடும் போது ஆட்டோமேட்டிக்கலாவே என்ன பண்ணும்? சத்துரு என்ன பண்ண? கலையை விதைத்து விடுகிறான். கலையை விதைத்து விட்டு என்ன சொல்லுகிறான் சொன்னா அதை நியாயப்படுத்துகிறான். ஏங்க பைபிள்ல அவர் செய்யலையா, இவரு செய்யலையா, அந்த ஊழியக்காரர் அப்படி செய்யலையா, இந்த ஊழியக்காரர் அப்படி செய்யலையா, ஏன் நம்ம சபையில நம்ம மூத்த சகோதரன் அவர் அப்படி செய்யலையா, இப்படி செய்யலையான்னு சொல்லி கலைகளை விதைக்கிறான். மனுஷர் தூங்கும் போது விழிப்புணர்வு இல்லை. பாருங்க எப்படி நேரடியாக மோதாமல் நன்மைக்குள்ளேயே தீமையை கலந்து விடுவான். நல்லது மாதிரியே இருக்கும், அவன் சொல்றதெல்லாம் எப்படிதான் இருக்கும்? ஆமா, நல்ல விஷயம் தானே, இதுல என்ன இருக்கு? நல்ல விஷயம் தானே, நல்லது தானே. நல்லதுக்குள்ளே ஒரு தீமையை கலந்து விடுவான், அது நமக்கு தெரியாது. கலந்து விடுவான். கனியை சாப்பிடுங்க, நீங்க தேவர்களை போல, நல்லது தானே. நம்மளும் நமக்கு ஒரு ஆசை இருக்காதா, தேவர்களை போல நம்மளும் மாறனா? எவ்வளவு நாள்தான் அப்படி தோட்டத்திலேயே இருக்குது. இன்னொன்னு விஷயம் சொல்றேன், நீங்க சாக மாட்டீங்க, அவர் செத்துருவேன்னு சொல்றாரு. நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு இவன் சொல்றான். என்ன ஒண்ணும் புரியல, எப்ப போனாலும் அவர் செத்துருவான்றாரு. அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அப்படி பண்ணாது, எப்ப பார்த்தா சட்டமே போடுறாங்க. இவங்க என்ன சொல்ற? அனுபவி ராஜா, அனுபவி, எல்லாத்தையும் அனுபவி, நீ சாக மாட்டேன்றா. ஒருத்தர் செத்து போயிட்டாரு, ஒருத்தர் இறந்துட்டாரு, எந்த கெட்ட பழக்கமே இல்லைங்க, ஆனா இறந்து போயிட்டாரு. அந்த மகா பெரிய குடிகாரன், அவன் என்ன சாவல, அப்ப என்ன பண்ணலாம்? குடிக்கலாமா? நான் இவ்வளவு குடிக்காம உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? லங்ஸ் போச்சு. இந்த என் வீட்டு பக்கத்துல காலையில குடிக்கிறான், மதியம் குடிக்கிறான், நைட்டு குடிக்கிறான், எல்லா பார்ட்ஸும் நல்லா இயங்குது. முகம்லாம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? குடிகாரன் முகம் எப்படி இருக்கு? பொல பொல பொலன்னு இருக்கு. காலைல எந்திரிச்சோன்னா மாப்பிள்ள மாதிரி வெளியே வரான். என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமே இல்லை. அதனால நீ என்ன பண்ண, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப இதெல்லாம் போவாத. என்ன பண்ணு, லோவா இருந்து ஆரம்பி, சின்னதா ஆரம்பி, சின்னதா செய்ய, சின்னதா கொஞ்சமா. கலைகளை நன்மை போல காட்டி விதைக்கிறவன் பிசாசு. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, இது மட்டும் இல்லைங்க, உலகத்துல எந்த விஷயமானாலும் நன்மையை காட்டி தான் பிசாசு கலையை விதைக்கிறான். ஆதாமியா வாழ்த்தி என்ன பண்ணா? தீமையை காட்டல. அதுக்கப்புறம் தேவ உறவை இழந்து போயிருவீங்க தெரியும், அதெல்லாம் காட்டல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எதை காமிக்கிறான்? நன்மையை காட்டுகிறான். நீ தேவதூதனு போன ஆயிருவ, நீ அவர் சொன்னார்ல சாவன்னு, நீங்க சாக மாட்டீங்க, நீ நல்லா நன்மை மாதிரி தான் தெரியும். ஆனா சின்னதுல ஆரம்பிச்சு கடைசியில உன்னை யாரும் விடுவிக்க முடியாத கலை வளர்ந்து போய் நிற்கும். பின்னி பிணைந்து விடுவாய். அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்தால் என்ன பண்ண முடியாது, பிச்சு வராது. வேரோடு வேறா, ஆணி வேறா போய் உள்ள களை மாட்டிக்கும். மாட்டிக்கொண்டா அங்கிருந்து பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. எப்போ இந்த களை எனக்குள்ள வந்துச்சுன்னா, ஜெபம் இல்லாத போது, தேவ உறவை நான் விட்ட போது, நான் விழிப்புணர்வு இல்லாத ஒரு அவேர்னஸ் எனக்குள்ள இல்லை, வாழ்க்கை குறித்தான ஒரு விழிப்புணர்வு எனக்குள்ள இல்லாத போது சத்துரு எனக்குள்ள வந்து கலையை விதைத்து விட்டு போய்விட்டான். எப்ப விதைச்சான்னு எனக்கே தெரியல. சொல்லிட்டு வந்து விதைப்பானா, ஏய் இன்னைக்கு நான் 10 மணிக்கு வரண்டா அப்படிலாம் வர சொல்லிட்டுலாம் வரமாட்டான். நன்மையை காட்டி தீமையை விதைக்கிறவன் பிசாசு. சத்துரு பாருங்க, பகல் நேரத்துல வரல. எந்த நேரத்துல வந்தான்? எந்த நேரத்துல வந்தான்? நித்திரை எப்ப பண்ணுவாங்க? நித்திரை எப்ப பண்ணுவாங்க? இரவுல. களையை விதைக்கிறது எப்ப வரான் பாத்தீங்களா? நைட் நேரத்துல, இரவு நேரத்துல வரான். இரவு நேரத்துல மனிதர்கள் தூங்கும் போது ரகசியமாக சிந்தையிலையும் நினைவுகளிலையும் கலைகளை விதைக்கிறவன் பிசாசு. அழகன் அவன் கோதுமையை அறுத்து எரிக்கவில்லை.
மாறாக கோதுமை வயலுக்குள் புகுந்த அந்த போலியான கோதுமை போல காணப்படுகிற களைகளை தான் ஆண்டவர் தூக்கி எறிய சொல்றாரு. அது களை என்பது ஒரு நச்சு, ஒரு விஷம். அந்த அந்த களை என்பது ஏன் விவசாயம் பண்றவங்க எல்லாம் களை எடுக்க கூட்டு போறாங்க? விட வேண்டியதானே? சொல்லுங்க. ஏன் களைன்னு ஒண்ணு எடுக்கணும்? சொல்லுங்கம்மா. அப்பதான் பயிர் நல்ல மகசூல், நல்ல விளைச்சல. ஆமா, அதே மாதிரிதான் மனுஷனுக்குள்ள ஏன் தீமை செய்யக்கூடாது, ஏன் பரிசுத்தமா இருக்கணும்னா கனி கொடுக்க முடியாது, நீ வாழ்க்கை நல்லா வாழ முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அப்ப பாவம் செய்யறவன் நல்லா தானே இருக்கான். உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறான். குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம். நம்ம நினைக்கிறோம் குடிக்கிறவன், பணக்காரன், பாவம் செய்யறவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், உலகத்துல வேணா நல்லா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ரெண்டையும் வளர விடு, முடிவில் அது விளங்கும், முடிவில் அது விளங்கும். ஒரு பணக்காரனை பத்தி பைபிள் சொல்லுது, உனக்கு தேவையான வசதி வாய்ப்பெல்லாம் சம்பாதித்தாயே, அப்படி பண்ணாயே, இப்படி பண்ணாயே, இப்போ அப்படியே ஆடு மாடு சாவுறது போல செத்து போய் விட்டாயே, நீ சேர்த்து வச்சதெல்லாம் யார் அனுபவிப்பா தெரியாது. பாவம் செய்யற நச்சு ஒரு விஷம், களை என்பது. அது வயலையே ரொம்ப டேமேஜ் ஆகிக்கிறோம், மனசை ரொம்ப டேமேஜ் ஆகிக்கிறோம் இந்த நச்சுத்தன்மை கொண்ட களை. ஒட்டுமொத்த விளைச்சலையும் இந்த களை என்ன பண்ணும்? பாதிக்கும். களைக்கு நீங்க விதை வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை, தானா வளரும். அதே போலதான் தீமைக்கு நீங்க காசு கொடுத்து எங்கேயும் போய் நேரம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை, தானா வரும். நன்மை தானா வருதா? வரமாட்டேங்குது பாருங்க. நல்லது தன்னால தானா வருமா? வரமாட்டேது. தீமை என்ன பண்ணுது? தீமை எங்க படுதா? வாசற்படியிலே படுத்திருக்கு. எங்க படுத்திருக்கு? தீமை வாசற்படியிலே படுத்திருக்கு. இயேசு சொல்ற, இதோ நான் வாசற்படியின் கதை. அப்ப இருதய வாசற்படியில தான், ரொம்ப தூரம் இல்ல தீமை, களை ரொம்ப தூரம் இல்ல உங்களை விட்டு, உங்க வாசப்படியிலே படுத்திருக்கு. நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு எடுத்து வைக்கும், அடுத்த ஒரு படிக்கட்டு எடுத்து வைக்கும், அடுத்த மூணாவது படிக்கட்டுல உள்ள சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கும். அப்புறம் சொல்லுவீங்க, பாஸ்டரா, தோதரம் பாஸ்டர், என்னடா சர்ச்சைக்கே வரமாட்டேற? வர ஏன்? உள்ள என்ன ஆயிடுச்சு? களை விதைக்கப்பட்டிருக்கு. ஏன் சர்ச்சுக்கு வந்தாதானோ ஆன்லைன்ல எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க கூடாதோ? ஓ அப்படியா? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன் ஆன்லைன்ல ஆராதிச்சாதானோ? நான் தனியா ஆண்டவர் கூட நல்லாதான் இருக்கேன், ஆண்டவர் என் கூட பேசுறாரு பாஸ்டர், என் கூட வசனத்துல பேசுறாரு, பைபிள் படிச்சா பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் போன, இந்த மீட்டிங் போன, அவரை தெரியும், இவரை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும். கடைசியில யாருமே தெரியாம, இருக்கிற இடம் தெரியாம களை பெருசாய் போய் நின்று, அப்புறம் கெட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, பாஸ்டர் என்ன தெரியுதா? யாருப்பா நீ? தெரியலையே. அதான் பாஸ்டர் 1900 சொல்லு. அப்போ வந்தனே, நீங்க கூட சின்ன சபையா வச்சிருந்தீங்களே. ஆமா. ஓ அவங்க மைனா நீயே? ஏன்டா இப்படி இருக்க, முடிகிடி வெட்டாம பஞ்சபரதேசி மாதிரி? நீங்க சொல்றதே கேட்கல, நீதிமான் கொட்டுறது என் தலையில அப்படியே அபிஷேகமா இருக்குன்னு வசனம் சொல்லுது, நான் கேட்கல. அடிமையாகி போய் பாவத்துக்கு விழுந்து எல்லாம் நஷ்டப்பட்டு போட்டோம் பாஸ்டர். அவ்வளோ விஷயம் முடிஞ்சு போச்சு, வயசே போயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் மதியினம். செத்த ஈ என்ன பண்ணோம்? கொஞ்சம் தைலத்தை என்ன பண்ணும்? நார பண்ண. சின்ன மதியினம் தான், ரொம்ப பெருசால நீங்க அனுமதிக்க வேண்டாம் கலைய, சின்னதா அனுமதிச்சா போதும், டெய்லி அந்த நேரத்துக்கு நிக்கும். நீங்க எந்த டயத்துக்கு அந்த தீமையை அனுமதிச்சீங்களோ அந்த நேரத்துக்கு கரெக்டா நினைவுலப்படுத்துவான். வேணாம், ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு விதைக்கிறான், நீ அதுக்கு இடம் கொடுக்காத. அடுத்தது என்ன சொல்றது? 27 வாசிங்க. 27. வீட்டு எஜமானுடைய வேலைக்கார அவனிடத்தில் ஆண்டவரே நீர் உங்க நிலத்துல நல்ல விதையை தானே விதைத்தீர் அல்லவா?
நல்லா கவனிங்க, நல்லா கேள்வி கேட்கிறாங்க. ஐயா உன்னையா நல்லதானே இருந்தாரு. நன்றா கவனிங்க. இந்த இந்த கோதுமைக்குள் களை என்பது ஊழியக்காய் இல்லைன்னா, கவனமா இல்லைன்னா ஊழியக்காரனையும் விடாது. ஊழியக்காரன் என்ன அவன் பெரிய வானத்திலிருந்து வந்தாளா? ஹலோ, அவரும் உங்களை மாதிரி மனுஷன்தான். விட்டு வைக்கல, விட்டு வைக்கல. ரொம்ப டேஞ்சரான உலகத்துல இருக்கோம் நம்ம. ரொம்ப கவனம் இல்லை, புட்டுக்கின கேஸ். நம்ம ஒரு பாஷையில சொன்னா, கவனமா இல்லைன்னா, ஜாக்கிரதையா இல்ல அனுமதிச்சிட்டீங்கன்னா அவன் நல்லது மாதிரி காமிச்சுதான் உள்ள மாட்டான். அதனாலதான் நல்லவ மாதிரி பேசினா, நல்லவ மாதிரி நடந்தான், நல்லதே செய்யற மாதிரி வந்தான். கடைசியில என் உள்ளத்துல கலையை விதைத்து விட்டு போய்விட்டான். நஞ்சை விஷத்தை விதைத்து விட்டு போயிருக்கிறான். இவங்க என்ன கேட்கிறான்? ஐயா நீ நல்ல விதையை தானே விதைத்தீர், பின்ன அதுல கலைகள் எப்படி உண்டானது? அதை செய்தான், அதை செய்தான். சரி, சத்துரு பண்ணிட்டான், அதை நாங்க பிடிங்கி போடவா? வேணாம்பா, ஆண்டவர் தடுக்கிறாரு பாருங்க. வேணாம். ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவதுன்னா, உங்களுக்கு களை எடுக்க தெரியாது. உங்களுக்கு களை எடுக்க தெரியாது. நீங்க நல்ல பயிரையும் சேர்த்து பிடுங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனாலதான் நான் சொல்றேன், அதை அப்படியே விட்டுருங்க. என்னாண்டவரை அப்படியே விட்டுட்டா அவன் நஷ்டப்பட்டு போயிடுவானே, வளர விடு. அவனுக்கு இடையில நான் வாய்ப்பு தருவேன். எடுத்தோடனே கடைசியில முடிவுக்கு நான் கொண்டு போக மாட்டேன். துன்மார்க்கத்திலே சாவது எனக்கு விருப்பம் அல்ல. நான் அவனோடு கூட இடைப்படுவேன், நான் அவனோடு கூட பேசுவேன். நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. எவ்வளவு சொல்லி பார்த்துட்ட, எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்ட, கீழ்ப்படியவே இல்லை. அவனை என் கைட்ட விட்டுரு. நான் அவனுக்கு இடையில அவன் நியாயத்திற்கு வர்றதுக்கு எவ்வளவு கருசங்கள் இருக்கு, அதுக்கு இடையில அவனுக்கு ஒரு சான்ஸ்க்கு நான் கொடுப்பேன், சான்ஸ் கொடுப்பேன். அவனை நான் திருத்தவே முடியும். ஒன்னால நீ போய் களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை இன்னும் நீ ரொம்ப குத்தி குத்தி பேசி அவனை நல்லவனா மாற வேண்டியவனை கெட்டவனா நீ மாத்திருவ. அதனால நீ அந்த வேலையை செய்யாத. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவனுக்காக பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இவனை மாற்றும். கவனிங்கள், ரெண்டுமே இங்க நடக்கிறது. பயிர் வளர்ந்து கனி கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது. அன்பு இருக்கு, இரக்கம் இருக்கு, உதவி செய்யற குணம் இருக்கு, நல்லா நம்மகிட்ட கரிசனையா பேசுற குணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது கூட என்னதான் இருக்கு? இன்னொரு சைடுல என்னதான் இருக்கு? கலைகளும் காணப்பட்டதுன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அதனால அன்பா பேசுறாங்க. அதனால நம்ம கூட நம்ம யாருமே நம்ம வீட்டுல கூட இந்த மாதிரி அன்பா யாரும் நம்ம அப்பா பேசல, அம்மா பேசல, ஆனா இவங்க யாருன்னே தெரியாது. இவங்க கூட நம்ம கூட எப்படி பேசுறாங்க? அன்பா கவனமா இருங்க. அன்பா பேசுறாங்களா? அங்கேதான் சொல்லுது, பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது என்ன காணப்பட்டது? கலைகளும் காணப்பட்டது. அவங்கள்ட்ட விஷத்தன்மையும் இருந்தது. அவர்களுக்குள்ள உங்களை திசை திருப்புகிற குணமும் இருக்கிறது. எடுத்த உடனே பாதிப்பை சொன்னா நீங்க பயந்துருவீங்க. அதனால பிசாசு சத்துரு எடுத்தோன்னே பாதிப்பை சொல்ல மாட்டான். எடுத்த உடனே உங்கள் மேல் ரொம்ப கரிசனையா இருக்கிறது மாதிரி நடிப்பான். உங்களை பார்த்து புகழ்ந்து பேசுவான். இயேசுநாதர்ட்ட எப்படி பேசுறான்? நீ உன்னதமான தேவனுடைய குமாரனையானால் தூக்கி வச்சிட்டான் தலை மேல. நீ அங்கிருந்து என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் புகழ்றது, அதுக்கப்புறம் குதியும், தற்கொலை பண்ணும். அன்பா செலுத்தி அன்பு செலுத்துறது போற செலுத்தி கடைசியில தற்கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் விடுகிறவன் தான் சத்துரு, பிசாசின் குணம். பிழையாம் இருக்கான்ல, பிழையாம் பழைய ஏற்பாட்டுல எவ்வளோ முறை சபிக்கிறதுக்கு அந்த ஜனங்கள்கிட்ட போய் இந்த பாலாக்கு ராஜா சொல்றான், எப்படியாவது அவனை சபிச்சிரு. சபிச்சு போறான், சபிக்க முடியல. இவன் கேட்கிறான், சரி அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு, அந்த ஜனங்களை எப்படியாவது அழிக்கணும், அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான், அவங்கள பாவம் செய்ய வச்சுட்டா ஆண்டவர் அவங்க மேல கோவப்பட்டு ஆண்டவரே அழிச்சிடுவார், நீ ஒன்றும் செய்ய வேணாம். இந்த ஆலோசனையை கொடுத்த உடனே அப்படி நடக்குது பாருங்க. 24,000 பேர் செத்து போயிட்டாங்க. நல்லது செய்யறது போல செய்து கலைகளை விதைத்து 24,000 பேர் செத்து போயிட்டான். இப்படிதாங்க பிசாசு, சத்துரு நம் உள்ளத்துல கலைகளை விதைப்பான். கனிகள் கொடுக்கிறவர்கள் போல இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே
களைகளும் காணப்படுகிறது. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது முதிர்ச்சியின் காலம். நல்ல முதிர்ச்சியா இருக்கிறாங்க, நல்ல நல்ல நல்லவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு கூட களைகள் காணப்படும். நச்சுத்தன்மை இருக்கும், விஷத்தன்மை இருக்கும். அதனால நாம தான் என்ன பண்ணணும்? அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய செயல்கள் தான் சாட்சி கொடுக்கும். தீமை என்பது எப்போதுமே ஆரம்பத்திலே தன்னை தீமையாக காட்டிக்கொள்ளாது. களை எப்போதுமே நான் களை என்று காட்டிக்கொள்ளாது. நல்லா கவனிங்க, நிலம் உழுவும் போது பாருங்க, எவ்வளவு ஏறு ஓட்டுறோம், டிராக்டரை வச்சு அடிக்கிறோம். அப்புறம் என்ன அடிக்கிறோம்? சேடை அடிக்கிறோம். அதுக்கப்புறம் பரம்படிக்கிறோம். அந்த சமப்படுத்துறோம். 2 நாள் தண்ணியில காய போடுறோம். இவ்வளவும் மக்கியும் மங்காடிச்சு களை முளைச்சு வந்துருதுங்க. இதே நீங்க நெல்லை போட்டுட்டு அதை மாதிரி பரம்படிச்சு காயிற விட்டுட்டு அதை விட்டுட்டு 2 நாள் இதை கட்டிட்டு நெல் வருமானம் உட்காந்துருங்க, வரவே வராது. ஆனா களை அப்படியா செத்து நாத்தடிச்சு தொலியோட தொலியா செத்து போய் உள்ள கடந்தாலும் நல்ல விதைய நட்ட உடனே அது வருதோ இல்லையோ மோதார் நம்ம ஆள் தான் கிளம்பி வருவான். கலைக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாத்தீங்களா? நீங்க நினைக்கிறீங்க இது நம்மளை என்ன செய்யும், இந்த பழம் தானே, இந்த பழம் நம்மளை என்ன செய்வோம், சாப்பிட்டு தான் பார்ப்போமே. கலைகளும் இப்படிதான் நம்மளை அறியாமலே நம்முடைய உள்ளத்துல சத்துரு விதைத்து கொண்டே இருப்பான். கலைகளும் காணப்படுகிறது, கனிகளும் காணப்படுகிறது. ரெண்டுமே இருக்குங்க. நல்ல குணமும் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அப்படி வேண்டாம். கனிகளை கொடுக்கணும்னா கனிகளை மட்டும் நாம் கொடுப்போம். அன்பு செலுத்தினா உங்க அன்பு மாயமற்றதா இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. அதுக்குதான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிறார். அவனுக்குள்ள அப்படி இருக்கும், ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள அப்படி இருக்கும். அன்பு இருக்கும், நச்சுத்தன்மையும் இருக்கும், கலையும் இருக்கும். ஆனா நமக்குள்ள உங்கள் அன்பு எப்படி இருக்க வேண்டும்? மாயமற்றதாக, தூய்மையான அன்பாக இருக்க வேண்டும். தூய்மையான அன்பாக இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாள்கிட்ட கடவுளின் வார்த்தையே சந்தேகப்பட வச்சுட்டான். பொய்யும் மெய்யும் பேச வச்சுட்டான். உண்மையும் சொல்றான், பொய்யும் சொல்றான், கலந்து பேசுறான். கலை பேராசையை தூண்டி விடுறான், இச்சையை உருவாக்குறான். அவன் சொல்றான் புசிப்புக்கு நல்லது. புசிப்புக்கு என்னது? நல்லது. பார்வைக்கு இன்பமா இருக்கிறது. ஞானத்தை உனக்கு இதனால என்ன பண்ணும்? நிறைய விஸ்டம் வரும்டா. பெருமை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயத்தை ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள விதைச்சிட்டா ஸ்ட்ராங்கா. புசிப்புக்கு நல்லது, பார்க்கிறதுக்கு இன்பம், கண்களின் இச்சை. நீ அதை சாப்பிட்டன்னா உனக்கு நல்ல அறிவுலாம் வந்துடும். ஜீவனத்தின் பெருமை. விளைவு என்ன? கீழ்ப்படியில தேவனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள், தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இதுதான் அதனோட நடந்த விஷயம். பாருங்க, எதை சொல்லி எதை விதைச்சிட்டு போயிட்டான் பாத்தீங்கன்னா, அவன் வேலை முடிஞ்சானா போயிட்டான். அதுக்கப்புறம் உதவி செய்ய வந்தானா? ஹலோ, சாக மாட்டேன்னு சொன்னா, நல்லதுன்னு சொன்னா, இன்பம்னு சொன்னானே, உன்னை தோட்டத்தை விட்டு வெளியேற்றினாரு. அப்போ வந்து தோல் மேல கை போட்டு வாடா அப்படின்னு எப்ப கூப்பிட வந்தானா? இல்ல, அவன் வேலை முடிஞ்சது, அவன் போயிட்டான். இப்படிதாங்க உலகத்துல சத்துரு இப்படிதான் நமக்குள்ள. அவன் வேலையை முடிக்கிற வரைக்கும் தான் கண்ணே மணியே சூரியனே சந்திரனே நிலாவேன்னுவான். எல்லாம் முடிஞ்சோன்னு சொல்லுவான் நீ சரியான முள்ளுன்னுவான், என் மூஞ்சிலே முழிக்காதனுவா. இது வந்து சத்துரு கோதுமைக்குள் களையை விதைக்கிற இந்த சூழ்நிலை. நாம் இதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அததான் ஏன் சொன்னா, இப்பிரபஞ்சத்தின் உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்குரிய காரியங்கள் என்னிடத்தில் என்னால ஒன்றும் கிடையாது. அவனுக்குரிய விஷயம் என்கிட்ட இருந்தா தானே என் கூட ஒட்ட முடியும். அவனுக்குரிய விஷயம் தான் என்கிட்ட எதுவுமே இல்லையே. அப்பொழுது வேலைக்கார நாங்கள் போய் அதை சரிப்படுத்தட்டுமா? ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் அவசரம் எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள் போய் அதை சரிப்படுத்த வேண்டாம். கலைகளை பார்த்த உடனே வேலைக்காரர்களுக்கு கோபம் வருகிறது. ஐயோ ஞானசானம் எடுத்துட்டானே,
இப்படி திருவிருந்தில் இப்படி மோசமா பங்கு பெற கோபம் வருகிறது, அதை உடனடியாக பிடுங்கி எறிய வேண்டுமா என்று துடிக்கிறார்கள். இது மனித இயல்பு தான். தப்பு செஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? மிஸ்டேக் நடந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தப்பு நடந்த உடனே என்ன பண்ணுவோம்? அடிப்போம், திட்டுவோம், நம்மளை வருத்தி கொள்வோம். உன்னை எப்படிலாம் வளர்த்து தெரியுமா? நீ போய் இப்படி பண்ணிட்டிய, நீ போய் இப்படி செஞ்சிட்டிய, துடிப்போம். அளவு இயல்பு தான். நமக்கு ஒரு தவறை அல்ல ஒரு தீய மனிதனை கண்டால் உடனே அவர்களை அழித்து விட வேண்டும், சமுதாயத்திலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். தீமைக்கு உடனாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று மனிதர்கள் துடிக்கிறார்கள், ஆவல் கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு அடுத்த வசனத்தில் எஜமான் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு தடையை விதிக்கிறார் ஆண்டவர். என்ன தடைனா, வாசிங்க. களைகளை பிடுங்கும் போது நல்லா கவனிங்க. கொஞ்ச நாள் அதுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். நீ சொல்ல வேண்டிய புத்திமதியெல்லாம் சொல்லிட்ட, நீ பேச வேண்டியதெல்லாம் பேச, ஆனாலும் களை இன்னும் போகல, இன்னும் களை போகல, நமக்கு தெரியாமையே வளருது. நாளை சரிப்படுத்தணும், கிடைக்கணும், வெட்டுன்னு நினைச்சா கூட சில இடத்துல நம்மளால சரிப்படுத்தும். அதனாலதான் ஆசம் சொல்கிறது, நான் அவனுக்கென்று ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறேன். களை வந்து விட்டால், அவனுக்குள்ள தீமை வந்து விட்டால் நீ பதறாத. பதறாமல் அவனுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளை சொல்லிவிட்டு அவனிடத்தில் நீ அன்பு செலுத்து. அப்படி அன்பு செலுத்தும் போது நான் என் வசனத்தை அனுப்பி அவனை ரட்சித்து அவனை குணமாக்குவேன். அவனை அப்படியே தள்ளி விடாதே என்றுதான் தேவன் நமக்கு சொல்ல. எந்த ஒரு மனுஷனையும் தீமை செய்து விட்டால் உடனே நாம் தள்ளாதபடிக்கு அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆறுதலா இருந்து அவர்களை மறுபடியும் அவர்களை சேர்த்து கொண்டு நல்வழிப்படுத்துவதற்கு தான் முயற்சிக்க வேண்டும் ஒழிய, இனிமே என் கண்ணிலே முழிக்காத, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத, இனிமே என் சத்தா கூட என்ன பண்ணாத, இந்த பக்கம் வராத என்று சொல்லி திட்டுவதை விட, கெட்டகுமாரன் கெட்டு போயிட்டான், கெட்டு போய் வந்தவன என்ன பண்ணாரு, இனிமே என் கண்ணிலே முழிக்கான்னு சொல்ல திரும்ப சேர்த்து கொண்டு அவனை நல்வழிப்படுத்தினார். அதே போல நம்முடைய ஆண்டவர் நல்வழிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில அவர்களுக்கு புத்திமதியை சொல்லுங்கள், அவர்களுக்கு ஆதரவா இருங்கள். களைகளை விதைக்க கூடாது என்று நாம் எவ்வளவு பேசுகிறோமோ, இடம் கொடுக்க கூடாது என்று பேசுகிறோமோ, களை வந்து விட்டது, என்ன செய்வது? நம்மளையும் புடுங்க வேணாம்னு சொல்றாரு, என்ன சொல்றது? அவனுக்கே ஒரு நாள் வரும். பாவமான ஸ்திரிய பிடிச்சிட்டாங்க, கையும் மெய்யுமா பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சொல்றாங்க, ஐயா இவளை நாங்க கையும் மெய்யுமா தப்பு பண்ணும்போது பிடிச்சிட்டேன் ஐயா. மோசே நியாயபுரமா என்ன சொல்றதுன்னா, இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் சொல்லுது. உடனே இயேசுநாதர் என்ன பண்ணாரு, கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சாரு. என்ன எழுதியிருப்பாரு? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்ன எழுதியிருப்பாரு? உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் இவன் மேல் கல்லறியட்டும். உன் பேர் என்ன? உன் பேர் என்னடா? யூதாஸ். யூதாஸ், நேற்று காலையில் நீ பாவம் செய்தாய், உன் மேல கல்லறியட்டுமா? அடுத்தது அப்புறம் இன்னொருத்தர் பேர் சொல்லுங்க. முனுசாமி, சும்மா சொல்லுவான் நம்ம ஊர் பேர்ல. முனுசாமி, நேற்று நீ வேலைக்கு போகும்போது ஓபி அடிச்ச, உன் மேல கல்லறியட்டுமா? இப்படி ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லியிருப்பாரு. அங்க சொல்லப்பட்டிருக்கு, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் கல்லை போட்டு விட்டு என்ன பண்ணி விட்டார்கள்? ஓடி போய் விட்டார்கள். தப்பு செய்யாதவ யாரு? எல்லாரும் ஓடிட்டாங்க. உடனே ஆண்டவர் பாக்குறாரு, இந்த பக்கம் திரும்பி இந்த அம்மா மட்டும் நிக்கிறாங்க. என்னம்மா, உன் மேல கல்லறின்னு வரைஞ்சு கட்டின்னு வந்தானுங்களா, அவங்களாம் எங்க? அப்பதான் இந்த அக்கா திரும்பி பாக்குறாங்க, ஒருத்தனையும் காணோம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, இனிமேட்டு என்ன பண்ணாத, அவ்வளவுதான். களை வந்துருச்சு, களை உனக்குள்ள நீ இடம் கொடுத்துட்ட, களையை விதைச்சாச்சு, வந்துருச்சு. இனிமேலாது என்ன பண்ண, இனிமேலாது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இது நேத்து வரைக்கும் செஞ்சுட்டப்பா, இப்ப நமக்கு பரிசுத்தாவே நமக்கு உணர்த்துறார், இன்னையில இருந்து இனிமேல் என்ன பண்ணாத, தவறு செய்யாம இரு. எசேக்கியேல் ரொம்ப சொல்றார், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவது எனக்கு விருப்பம் அல்ல. துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி அவன் நல்லவனா மாறிட்டா அதுதான் எனக்கு சந்தோஷம்ன்றார்.
சத்துரு கலைய விதைச்சிட்டான், சத்துரு கலைய விதைச்சிட்டான். எதுக்கு எடுத்தாலும் சிலர் சொல்லுவாங்க, இந்த பிசாசு நைட்டெல்லாம் கனவுல வந்து ஒரே போராட்டம் போடுறான் பாஸ்டர். சரி போட்டோம், அவன் போட்டு போனா, நான் நல்லா தான் இருந்தேன். பிசாசு ரொம்ப போராடுறான், பிசாசு ரொம்ப போராடுறான். நான் சொல்றேன், நாம தேவனோடு கூட நெருங்க 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 அவன் நம்மளை எவ்வளவுதான் போராடி வந்தா நம்மளை ஒன்று செய்ய முடியாது. எஜமானி ஏன் தடுக்கிறாரு அப்படின்னா, ஏன் அதை புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்றாருன்னா, நல்லா கவனி, நீ புடுங்குறனா கண்டபடி நீ வாட்டு திட்டி அவனை நாசமாக்கி ஒண்ணு இல்ல கடைசியில குடும்பமே பிரிஞ்சு போற நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருவேன். அதனால நீ வந்து அதெல்லாம் பண்ணாத. நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுனா, பொறுமையா இரு. நல்லவனுக்கு எந்த சேதமும் வந்துவிடக் கூடாது என்பது தேவன் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். மாற்றத்திற்கான ஒரு கால அவகாசத்தை நான் வச்சிருக்கிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. திருந்துறதுக்கு ஒரு காலம் இருக்கு, மனம் திரும்புவதற்கு ஒரு காலம் இருக்கு. தப்பு செய்தவன் எப்பவும் தப்பு செய்து கொண்டே இருக்க மாட்டான். கர்த்தர் ஒரு நாளை வைத்திருப்பார், அவனை நம்மளை விட நல்லவனா மாத்திடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிறதுக்கு அவன் கெட்டவன், ஆனால் ஒரு நாள் வருகிறது அவனும் நம்மளை விட நல்லவனாக தேவன் மாற்ற முடியும். எப்பவுமே தீவனாவே பார்க்கிறோம், குடிகாரனாவே பார்க்கிறோம். ஆனால் தேவன் இங்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், சத்துரு களைய விதைத்து உண்மைதான், அவன் மோசமானவன் என்பது உண்மைதான், ஆனால் அவனை என்னால் மாற்ற முடியும் என்பதும் உண்மை. மாற்ற முடியும் என்பது உண்மை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எப்படி இருக்கிறாரு? நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். ஒரு தோட்டத்துல ஒரு மரம் இருக்கு, போய் அந்த தோட்டத்தின் ஓனர் போய் பாக்குறாரு, என்னப்பா இத்தனை வருஷமா அந்த மரம் இருக்கு, கனியே கொடுக்கலையே. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்றான், ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுங்க, திரும்பவும் நான் அதை சரிப்படுத்தி அதுக்கு எரு போட்டு தண்ணி காய்ச்சி ஒரு வருஷம் கனி கொடுத்தால் பார்க்கிறேன், கனி கொடுக்காவிட்டால் அதுக்கப்புறம் வெட்டலாம். வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தவறு செய்தவர்கள் யாருமே கிடையாது, எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் தான். ஆனால் களைகள் விதைக்கப்பட்டு விட்டது, ஏதோ ஒரு ஏமாளித்தனமாக தவறு நடந்து விட்டது என்று சொன்னால், ஆண்டவர் பார்க்கறது மாதிரி நம்ம பார்த்து அவர்களை தன் பக்கமாக இழுத்து கொண்டு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து, தேவன் இதையும் மாற்ற வல்லவர் என்று சொல்லி அவர்களை சரிப்படுத்துவதற்குத்தான் தேவன் முயற்சி பண்ணியிருக்கிறார் பைபிள்ல ஒழிய அவர்களை அப்படியே தள்ளி விடுவதற்கு, அவர்களை முற்றிலுமாக அழித்து விடுவதற்காக அல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சொல்றார், கவனமா இரு, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருந்தா சொல்றாரு. ஆனா அவ்வளவு எச்சரிக்கையா இருந்தும் கவனமா இருந்து சில நேரங்கள்ல இந்த மாம்சம், இந்த பொல்லாத உலகம் நம்மளை ஏதோ ஒரு விதத்துல தவறு இழத்து விட்டால், நாமும் அதை தவறா பார்க்காம சரி வா, இருதயத்தை கல்லாக்கி கொண்டு கட்டி அணைத்து அந்த தகப்பனை போல மோதிரத்தை போட்டு கறி விருந்து பண்ணி, இனி செய்யாத, என்ன சொல்லணும் சொல்லுங்க, இனி செய்யாத, போய் ஏதோ பட்டம் நம்பிக்கை ஏதோ நோண்டிட்ட, இனிமேல் அது மாதிரி என்ன பண்ணாத, செய்யாத. அதைத்தான் இங்க சொல்ல அவர் விரும்புகிறார். கடைசி உலகத்தின் முடிவுல இவ்வளவு சொல்லியும், இவ்வளவு நீ அவன் மேல அன்பு செலுத்தியும் அவன் திருந்தல, அவன் மாறல அப்படின்னா உனக்கு நஷ்டம் இல்ல, அந்த ஆத்துமாவுக்கு தான் நஷ்டம். அந்த குறிப்பிட்ட நபருக்கு தான் நஷ்டம். துன்மார்க்கனை நீ துன்மார்க்கத்தின் எச்சரித்தும் அவன் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அந்த ரத்த பலியை உன்கிட்ட கேட்க மாட்டேன். ஆனா நீ அவனை எச்சரிக்காம விட்டுட்டேன்னா, அவனை அரவணிக்காம விட்டுட்டேன்னா உன்கிட்ட கேட்பேன். எசேக்கியேல் அதானே சொல்றாரு, துன்மார்க்க தப்பு பண்றான், நீங்க பாக்குறீங்க பண்றது தப்பு தானே, டேய் கூப்பிட்டு வச்சு அன்பா பண்றது தப்பு, இது மாதிரி செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா அந்த ரத்த பலியை நம்ம கிட்ட கேட்க மாட்டாரு. அவன் எச்சரித்தும் மீண்டும் மீண்டும் அதை செய்யறானா, விட்டுரு, பிலாத்து மாதிரி கை கழுவி. இறுதி நாள்ல என்ன நடக்கும்? ஒரே கட்டா கட்டி அக்னி கடல் தான். அது சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய டாபிக். அவன் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கலைகள் நமக்குள்ளே வருவதற்கு ஃபர்ஸ்ட் அனுமதிக்க கூடாது. சொல்லுங்க, கலைகள் நமக்குள்ள வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது?
அனுமதிக்க கூடாது. ஏதோ பிச்சு பேச ஏதோ ஒண்ணு சம்றாங்க, ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, அதுக்காக அவர்களை தள்ளிவிடவும் கூடாது. திரும்பவும் கட்ட வேண்டும். திரும்பவும் கட்டப்படுவதற்கு நம்மளால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். செஞ்சு அன்பு செலுத்தி புத்திமதி சொல்லி அவர்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை தந்து மனம் திரும்ப வைப்பார். அப்படியும் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் இறுதியில அதைதான் 30 சொல்லி முடிக்கிறாரு. தூதர்களை அனுப்பி நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன் அப்படின்னு. என்ன பண்ணக்கூடாது? ஆமா, அனுமதிக்க கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நாம் அவங்க தான் செயல்படணும். இனிமே நீங்க சின்ன குழந்தைங்க கிடையாது. எல்கேஜி யூகேஜி அசோடன் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க? வளர்ந்துருக்கிறீங்க. ஸ்கூல் அளவுலேயும் வளர்ந்துட்டீங்க. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் போக போறீங்க. எங்களை விட நல்ல நண்பர்களை பார்ப்பீங்க, கெட்ட நண்பர்களையும் பார்ப்பீங்க. நீங்க தான் வாழ்க்கையை முடிவெடுத்துக்கணும். பாசு சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தீமையை நன்மை மாதிரி கேட்ட கலையை விதைக்கிறான். எங்க போகணுமோ அங்க போகாம வேற இடத்துக்கு போறான். நல்லது கெட்டது எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.